ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ்டேக்கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபேஸ் எப்போவுமே நல்லா பிரைட்டாக இருக்கணும்னு நம்ம அதுக்காக தனி கவனம் செலுத்துவோம். அதனால் மார்க்கெட்டில் கிடைக்கிற விலை அதிகமுள்ள சோப்பை நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணாலும் நம்ம ஃபேஸு டல்லாக தான் இருக்கும். இதெல்லாம் சரி பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் நல்லா கலராகவும் ஆகிறதுக்காக ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பொடின்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம சமையல் கட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இந்த ஃபேஸ் வாஷ் பொடி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக நம்ம கடையில் போய் நிறையெல்லாம் வாங்க வேண்டாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1/2 கிலோ பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. நான் சொன்ன கரெக்டான அளவுகள் எடுத்தீங்கன்னா இந்த பொடி உங்களுக்கு 1 மாதத்துக்கு வரும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளேட்டில் பாசிப்பருப்பை கட் பண்ணி போட்டுருங்க. இந்த பொடி பார்த்திங்கன்னா நானும் என் பொண்ணும் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 3 முட்டையை உடைச்சி மஞ்சள் கருவை தனியாக எடுத்துருங்க. வெள்ளையை மட்டும் நம்ம போடணும். மஞ்சள் கருவை வேஸ்ட் பண்ண வேண்டாம், சமையல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பொடியை ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால பெண் குழந்தைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்போது ஃபேஸ் ரொம்ப கருப்பாயிரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெத்திக்கிட்டெல்லாம் ரொம்ப கருப்பாக இருக்குங்க. அதுக்கு இந்த பொடியை ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னடா பாசிப்பருப்பில் முட்டையை போட்டால் ஸ்மெல் அடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்காதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபேனுக்கு கீழே காய வச்சுருங்க. கரெக்டாக நைட்டு வச்சாலும் போதுங்க, சூப்பராக காஞ்சிரும். என்னோடது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். 3 நாள் காய வச்சா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்தாலே வந்துடும். நல்லா காஞ்ச பாசிப்பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. அப்புறம் பாதாம் 12 போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கசகசா இதையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். இதே மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க. இந்த பொடியை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு பவுட்ரு போட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஃபேஸ் நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.